Hi, hello friends. Welcome back to my channel RavaniArtsStudio. ஆமாங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க. பிளெயின் கவுனை எப்படி ஃப்ளோரல் டிசைன் கவுனாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளாத்துமே லெஃப்ட் ஓவர் கிளாத் தான். என்னுடைய ப்ளவுஸ் அதுக்கப்புறம் சாரீஸ் எக்ஸஸ் பீஸ் அந்த மாதிரி இருக்கிற லெஃப்ட் ஓவர் கிளாத் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ளார் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நான் இந்த பவுல் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்கெட்ச் பென், சிசர், தென் வந்து ஊசி நூல். இந்த ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் வந்து நமக்கு நிறைய திங்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த பவுல் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 2 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் வந்து கிளாத் புதுசாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் கிளாத்தாகவே நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளோட அந்த கார்னர் பகுதி வந்து பிசுறு இல்லாமல் நீட்னஸாக வரணும். அப்படி இல்லை எனக்கு ஆல்ரெடி நல்லா கட் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரே கட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒர்க்ஸ் எல்லா கலர்லையுமே நம்ம வந்து ஃப்ளார்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எல்லா கலருமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ் அந்த இதுவுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃப்ளார்க்கு மேலே வைக்கிற பால் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனாலேயுமே நம்ம கட் பண்ண அந்த பீசஸை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி அகெயின் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் ஜஸ்ட்டு ஓட்டு தையல் ரன்னிங் டிச் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி தான் 5 பெட்டல், அதாவது ஒரு சர்க்கிளுமே நமக்கு வந்து ஒரு பெட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம 5 சர்க்கிள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டு தையல் கொடுத்துட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டபுள் கலர் கிளாத்து. இது வந்து ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார் ரொம்ப அழகாக வந்திருக்கும். சேம் நீங்கள் இதை வந்து காட்டன் கிளாத் எதில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா நீங்கள் சொன்னதாக தெரியும் இது வந்து லெஃப்ட் ஓவர் கிளாத்தில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாட் ஓன்லி உங்களோட கவுனில் வந்து டெக்கரேட் பண்ணது மட்டும் இல்லை, நம்மளுடைய ப்ளவுஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி சைஸை சின்னது பண்ணிவிட்டு சின்ன ஃப்ளாராக மேக் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அகைன் 2வது ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறமா ஒரு ரன்னிங் ஸ்டிச் கார்னரில். அவ்வளோதாங்க, சிம்பிள் தானே. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் நம்ம வந்து ஃப்ளார்ஸ் மேக் பண்ணி அந்த பாப்பாவுக்கு வந்து ஹேர் பேண்டு, இயரிங்ஸு, கழுத்து ஒட்டு நெக்லஸ், ஹேர், அப்புறம் கையில் வந்து ப்ரேஸ்லெட், இந்த மாதிரி நம்ம நிறைய ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து 5th பெட்டல் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். தென் எண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா சுருக்கிட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணி நம்ம நாட் போட்டுட்டோம்னா நம்மளோட ஃப்ளார் வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் ஓவர். பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நூல் விட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து நம்மளால் நாட் போட முடியும். நல்லா டைட் பண்ணிட்டக்கப்புறமா சென்டரில் கேப் வராத மாதிரி நம்ம நல்லா இறுக்கிட்டு தென் ஒரு நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா இருக்க தான் இந்த ஃப்ளார் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வரும். நல்லா டைட் பண்ணும்போது நம்ம டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்னர் போர்ஷன் வந்து ஃப்ளாரோட அடிப்பக்கம் பேக் சைடில் வர மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நாட் போடணும். சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளார் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. அது சென்டரில் வைக்கிற பால் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கலர் பெட்டலுக்கு பிங்க் கலர் கிளாத் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாத்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இது உள்ளே வச்சுருக்க கிளாத் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அகைன் டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு 3 நாட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உள்ளே வச்சுருக்க கிளாத் வந்து வெளியே வராது. ஆக்சுவலி இந்த மாதிரி உள்ளே வந்து வைக்கிறதுக்கு பண்டில் வந்து கடையில் விற்குது. நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் திங்ஸே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு 4
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் வரும். தென் எக்ஸஸ் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம அந்த ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து கட் பண்ணாமல் இருக்கணும். அதே இது யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம ஒரு 2 பெட்டல் இல்லை 3 பெட்டல் கிட்டே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இந்த பால் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே சென்டர்லேயே ஃபிக்ஸ் ஆகிடும். நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிச்சிங் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த பால் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபெவிகால் வச்சு கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ ஷாப்லேயும் வந்து அவனே அந்த ரெடிமேடு ஃப்ளாஸ்லாம் ஒட்டிடுறது வந்து பார்த்திங்கன்னா க்ளூவில் தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஹாட் க்ளூ, ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேப்ரிக் க்ளூலாம் விற்கிது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் சைடு ரிவர்ஸில் வந்து ஒரு ஜஸ்ட்டு அயன் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் தாங்க, இது வந்து ஒரு 1000 rupees ஒர்த்து கவுனு. ஃபுல்லாக அப்படியே ஒயிட் கலரில் இருக்குன்றதுனால தான் இந்த மல்டி கலர் ஃப்ளார்ஸ் மேக் பண்ணி இதில் வந்து நாங்கள் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க, என்ன மாதிரி வேணால் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக்லேருந்து இந்த மாதிரி கர்வாக போயிட்டு அப்படியே இந்த மாதிரி வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சேம் நான் ஸ்டிச்சிங் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கம் கூட போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த மல்டி கலர் ஃப்ளார்ஸ் வந்து நியர்லி வந்து நான் ஒரு 50 above பண்ணியிருந்தேன். எனக்கு அதுக்கு வந்து மேக்கிங் ஹவர்ஸ் வந்து ஒரு 5 hours ஆச்சு. தென் இந்த ஸ்டிச்சிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நியர்லி ஒரு 1/2 hour ஆர் ஒரு 45 minutes தான் ஆச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஸோ ஃப்ளார்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ தான் வந்து அதை நான் மேக் பண்ணுவேன். என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் அதை மேக் பண்ணேன். ஸோ நம்ம வந்து சீக்கிரமாகவே இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்க, நான் வந்து அந்த ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வச்சு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனில் தான் நான் ஃப்ளார்ஸை வந்து அடுக்கி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching. We will meet the next section. Bye.